வணக்கம். பல சமயங்களில் நமக்கு தெரியாமலேயே பல உறவுகளில் ஒரு மௌனமான சோகம் அரங்கேறுகிறது. ஒருவேளை பல ஆண்கள் மிக தாமதமாக மட்டுமே திரித்தறியும் ஒரு சோகம், ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த போய் தன்னைத்தானே இழந்துவிடும் ஒரு ஆணின் சோகம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனையோ கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். தனது நேரம், ஆற்றல், பணம், ஏன் கனவுகளை கூட ஒரு பெண்ணுக்காக அர்ப்பணித்து இறுதியில் சோர்ந்து போயும் யாராலும் மதிக்கப்படாமலும் சில சமயங்களில் கைவிடப்பட்டும் போன ஆண்களின் கதைகள். இது ஒரு வருத்தமான விஷயம். ஏனென்றால் இந்த ஆண்களில் பெரும்பாலானோர் பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள். அவர்களுக்கு திறமைகள் உண்டு. அவர்கள் அன்பு செலுத்தவும் அன்பு செலுத்தப்படவும் விரும்புகிறார்கள். ஆனால் எங்கேயோ அவர்கள் வழி தவறி விடுகிறார்கள். தியாகமும் அடிமைத்தனமும் ஒன்று என தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அன்பும் பரிதாபமும் ஒன்று என கருதுகிறார்கள். இப்போது நான் ஒரு பச்சையான உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு அதிகமாக விஷயங்களை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அவர் உங்களை மதிக்க வாய்ப்பு குறையும். நீங்கள் எவ்வளவு வணைந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் மீதான ஈர்ப்பு குறையும். அப்படியானால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உள்ளுக்குள் இது சரியில்லை என்று தெரிந்தும் ஒரு சண்டையை தவிர்ப்பதற்காக மட்டுமோ, அல்லது அவளுக்கு பிடிப்பதற்காக மட்டுமோ, அல்லது அவள் உங்களை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக மட்டுமோ நீங்கள் எதையாவது செய்திருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்களை சற்றே பாதித்திருந்தால் என்னுடன் தொடர்ந்து இருங்கள். ஏனென்றால் இன்று நாம் எந்தவிதமான ஃபில்டரும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். புத்திசாலியான ஆண்கள் ஒரு பெண்ணுக்காக ஒருபோதும் செய்யக்கூடாத 10 விஷயங்கள். இது பெண்கள் மோசமானவர்கள் என்பதாலோ அல்லது உறவுகள் தவறானவை என்பதாலோ அல்ல. மாறாக உங்களை நீங்களே இழப்பது மிகவும் மோசமானது என்பதால் தான். என்னை நம்புங்கள். இந்த 10 விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் உறவுகளில் உங்களுக்கு அதிக மரியாதை கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கும். அதற்கு முன் நீங்கள் உங்களுடைய ஏற்றவும் சக்தி வாய்ந்த வடிவமாக மாற விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். இன்றைய உலகில் பெரும்பாலான ஆண்கள் விரும்பும் தெளிவையும் தன்னம்பிக்கையும் அறிவையும் வழங்குவதே இந்த சேனலின் நோக்கம். சரி, நாம் ஆரம்பிக்கலாம். 1. உங்கள் லட்சியத்தை ஒருபோதும் தியாகம் செய்யாதீர்கள். புத்திசாலியான ஒரு ஆண் செய்யும் முதல் காரியம் ஒரு பெண்ணுக்காக தன் வாழ்க்கையின் லட்சியத்தை தியாகம் செய்யாமல் இருப்பது. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம், உங்கள் குறிக்கோள்கள், கனவுகள், அதுதான் உங்கள் ஆண்மையின் முதுகெலும்பு. அதுதான் உங்களுக்கு திசையையும் ஆற்றலையும் கண்ணியத்தையும் தருகிறது. எப்போது நீங்கள் அதையெல்லாம் ஒரு பெண்ணுக்காக ஒதுக்கி வைக்க தொடங்குகிறீர்களோ அப்போது நீங்கள் ஒரு அபாயகரமான சமிக்ஞை அனுப்புகிறீர்கள். அவள்தான் என் உலகம் என்று. இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால், எந்த பெண்ணும் உங்கள் முழு உலகமாக மாற விரும்பவில்லை. அவள் உங்கள் உலகத்திற்குள் வரத்தான் விரும்புகிறாள். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது, அணைக்க முடியாத ஒரு நெருப்பு உள்ளுக்குள் இருக்கிறது என்பதை பார்க்கவே அவள் விரும்புகிறாள். அதை நீங்கள் இழந்தால் அவளுடைய மரியாதையை மட்டுமல்ல, உங்கள் சுயமரியாதையும் இழந்து விடுவீர்கள். 2. அவளுடைய மரியாதைக்காக பணத்தை செலவழிக்காதீர்கள். மரியாதையை பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் பல ஆண்கள் அதற்காக முயற்சிக்கிறார்கள். பரிசுகளால் மூழ்கடிக்கிறார்கள். விலை உயர்ந்த பயணங்களுக்கு பணம் செலவழிக்கிறார்கள். கைப்பைகள், நகைகள் வாங்கி கொடுக்கிறார்கள். எல்லாம் அவள் தன்னை பாராட்டுவாள் என்ற நம்பிக்கையில். ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் மரியாதையை விலைக்கு வாங்க முயற்சிக்கும் போது உங்களுக்கு கிடைப்பது அதன் எதிர்மாறாகத்தான் இருக்கும். ஆராதனைக்கு பதிலாக அது அவளுக்கு ஒரு உரிமையாக தோன்றும். நன்றிக்கு பதிலாக வெறுப்பாகத்தான் இருக்கும். புத்திசாலியான ஆண்களுக்கு தெரியும், மரியாதை என்பது குணத்திலிருந்து வருகிறது, பணத்திலிருந்து அல்ல. கிரெடிட் கார்டிலிருந்து அல்ல, உங்கள் நிலைத்தன்மையிலிருந்து அது வருகிறது. ஆம், தாராள மனப்பான்மைக்கு அதன் இடம் உண்டு. ஆனால் தாராள மனப்பான்மையையும் லஞ்சத்தையும் ஒருபோதும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். 3. உங்கள் நண்பர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் இதுவும் ஒன்று. ஒரு புதிய உறவு தொடங்கும் போது தனது உயிர் நண்பர்களை, பல ஆண்டுகளாக கூட இருந்த நண்பர்களை வெட்டி விடுவது. ஆரம்பத்தில் இது பாதிப்பில்லாததாக தோன்றும். நான் அவளுடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் மெல்ல மெல்ல நீங்கள் நண்பர்களுடன் சந்திப்பை தவிர்க்க தொடங்குவீர்கள். வரும் களைப்புகளை எடுக்க மாட்டீர்கள். பல ஆண்டுகள் உங்களுடன் இருந்தவர்களிடம் நீங்கள் விலகி போவீர்கள். இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் போது உங்களை கட்டுப்படுத்த எளிதாகிவிடும். நீங்கள் அவளை சார்ந்திருக்க தொடங்குவீர்கள். இந்த சார்புநிலை மரியாதையின் மரணம். புத்திசாலியான ஒரு ஆணுக்கு தன் நண்பர்கள் குலம் எவ்வளவு முக்கியம் என்று அவனுக்கு தெரியும். நட்புகள் ஒரு எரிபொருள் என்பதை அவன் அறிவான். உங்களை உங்கள் நண்பர்களிடம் இருந்து பிரிக்க முயற்சிக்கும் எந்த பெண்ணும் ஒரு துணை அல்ல, அது ஒரு பிரச்சனை. 4. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவளை அனுமதிக்காதீர்கள். ஒரு பொம்மலாட்டத்தில் நூல்களை இழுப்பதைப் போல உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்த ஒரு பெண்ணுக்கு ஒருபோதும் அதிகாரம் கொடுக்காதீர்கள். ஆனாலும் பல ஆண்கள் அதை கொடுத்து விடுகிறார்கள். அவள் வருத்தப்பட்டால் நீங்கள் உடைந்து போவீர்கள். அவள் விலகிச் சென்றால் நீங்கள் பதற்றமடைவீர்கள். அவள் கோபப்பட்டால் உங்கள் கட்டுப்பாடு போய்விடும். புத்திசாலியான ஆண்களுக்கு தெரியும், உணர்ச்சிபூர்வமான நிலைத்தன்மைதான் வலிமை. நீங்கள் அவளுக்கு செவி சாய்க்கலாம், அவள் நிலையை புரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் உள்மனதின் நிலையை இன்னொருவர் கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள்.
ஏனென்றால் எப்போது உங்கள் உணர்ச்சிகள் இன்னொருவரை சார்ந்திருக்கிறதோ அப்போது உங்கள் ஆண்மையின் சாவியை நீங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள். சுய கட்டுப்பாடு என்பது உணர்ச்சியற்றவராக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பது. பலவீனத்தில் இருந்து செயல்படாமல் வலிமையிலிருந்து வழி நடத்துங்கள். 5. அவளை ஒரு பீடத்தில் வைத்து வணங்காதீர்கள். இது பலருக்கு சற்று வேதனையான விஷயமாக இருக்கலாம், ஆனால் இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஒரு பெண்ணை ஒரு பீடத்தில் வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கீழே அவளை நிலைநிறுத்துகிறீர்கள். நீங்கள் அவளை ஒரு பரிசாக பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்களும் ஒரு பரிசு என்பதை மறந்து விடுகிறீர்கள். இந்த ஆராதனை மெல்ல மெல்ல ஒருவித வெறியாக மாறும். இந்த வெறி பரிதாபத்தை வழிநடத்தும், பரிதாபம் நிராகரிப்பை வழிநடத்தும். ஏனென்றால் தன்னை ஒரு தேவதை போல வணங்கும் யாரிடமும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈர்ப்பு ஏற்படாது. புத்திசாலியான ஒரு ஆண் பெண்களை அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே பார்க்கிறான். நிறைக்குறைகள், அழகு மற்றும் அபூர்ண பங்கள் கொண்ட மனிதர்களாக பார்க்கிறான். வணங்குவதில்லை, அவன் மதிக்கிறான். அவன் யாசிப்பதில்லை, அவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த ஒரு மனநிலைதான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. 6. உங்கள் தரங்களுக்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதீர்கள். பல ஆண்கள் சொல்ல பயப்படும் ஒரு உண்மை இருக்கிறது. உங்களுக்கு தரங்கள் இருப்பது ஒரு தவறோ அல்லது நச்சுத்தன்மையோ அல்ல. உங்களை மதிக்காத, ஏமாற்றிய அல்லது வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு துணை உங்களுக்கு வேண்டாம் என்றால் அது உங்கள் பாதுகாப்பு இன்மை அல்ல, அது சுயமரியாதை. ஆனால் பலவீனமான ஆண்கள் தங்கள் தரங்களுக்காக மன்னிப்பு கேட்பார்கள். சண்டையை தவிர்க்க அதை நீர்த்து போக வைப்பார்கள். உள்ளுக்குள் வலித்தாலும் பரவாயில்லை, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். புத்திசாலியான ஒரு ஆண் ஒரு உறவில் தனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவன் அதை தெளிவாக சொல்வான், அமைதியாக செயல்படுத்துவான். அது மீறப்பட்டால் அவன் அங்கிருந்து வெளியேறி விடுவான். 7. அங்கீகாரத்திற்காக அலையாதீர்கள். அங்கீகாரம் என்பது ஒரு போதை. ஒரு பதிலுக்காக நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு காத்திருக்கிறீர்கள். அவளுடைய புன்னகைக்காக நீங்கள் பரிசு வாங்குகிறீர்கள். அவளுடைய ஒரு கமெண்ட்டுக்காக நீங்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறீர்கள். ஆனால் இந்த அங்கீகாரத்திற்கு பின்னால் ஓடும்போது உள்ள சிக்கல் என்னவென்றால் உங்கள் மதிப்பை நீங்கள் இன்னொருவர் கையில் கொடுக்கிறீர்கள் என்பதுதான். புத்திசாலியான ஆண்கள் இந்த ஆட்டத்தை திருப்பி விளையாடுவார்கள். அவர்கள் தங்களை தாங்களே அங்கீகரிப்பார்கள். தான் யார், தான் ஒரு உறவிற்கு என்ன கொண்டு வருகிறோம் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். மதிப்புள்ளதாக உணர அவர்களுக்கு தொடர்ச்சியான உறுதிமொழிகள் தேவையில்லை. இதில் உள்ள வேடிக்கை என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு குறைவாக அங்கீகாரத்தை தேடுகிறீர்களோ அவ்வளவு இயற்கையாக அது உங்களை நோக்கி வரும். இந்த அங்கீகாரத்திற்கான ஓட்டம் பெரும்பாலும் உள்ளுக்குள் எங்கேயோ ஒரு வெற்றிடம் இருப்பதால் தான் வருகிறது. நம்மை பின்னுக்கு இழுக்கும் யாரும் பார்க்காமல் நாம் செய்யும் சில பழக்கங்கள் நம்முடைய தன்னம்பிக்கையும் ஆண்மையும் அரித்துவிடும். அதில் மிகவும் ஆபத்தானது போர்ன் சுய இன்ப பழக்கம். நீங்கள் இந்த ஒரு வலையில் சிக்கியிருந்தால், அதிலிருந்து வெளியே வர விரும்பினால், உங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு என்னிடம் இருக்கிறது. சுப்பீரியர் மென் பில்டிங் புரோகிராம் 6 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தில் இருந்தும் 3000த்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைத்த ஒரு புரோகிராம் இது. இந்த அடிமைத்தனம் உங்கள் ஆற்றல், ஈர்ப்பு மற்றும் சுயமரியாதையை அழித்துக் கொண்டிருப்பதை இனியும் பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை திரும்ப பெறுவதற்கான நேரம் இது. கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் செய்த கமெண்டில் உள்ள லிங்கை கிளிக் செய்து சுப்பீரியர் மென் பில்டிங் புரோகிராமில் இப்போதே சேருங்கள். உங்களின் ஏற்றவும் சக்தி வாய்ந்த ததிப்பிற்கான முதல் படியை இன்றே தொடங்குங்கள். 8. உங்கள் நேர்மையில் சமரசம் செய்ய கொள்ளாதீர்கள். இது ஒரு சிறிய விஷயமாக தோன்றினாலும் மிகவும் ஆபத்தானது. ஒரு பெண்ணை தன்னுடன் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே எத்தனை ஆண்கள் பொய் சொல்லி இருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள், அல்லது தங்கள் சொந்த மதிப்புகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். வேடிக்கை இல்லை என்று தெரிந்தும் சிரித்தவர்கள், நம்பாத விஷயங்களை ஒப்புக்கொண்டவர்கள், பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நீங்கள் எப்போது அப்படி செய்கிறீர்களோ அப்போது உங்கள் நேர்மையின் ஒரு துண்டு உடைந்து போகிறது. நேர்மை போய்விட்டால் ஈர்ப்பும் இறந்துவிடும். புத்திசாலியான ஆண்கள் அங்கீகாரத்திற்காக தங்கள் கொள்கைகளை விற்க மாட்டார்கள். பொய்களுக்கு மத்தியில் கட்டிப்பிடித்து நிற்பதை விட உண்மையில் தனியாக நிற்கவே அவர் விரும்புவான். 9. அவளை உங்கள் தீர்வாளராக ஆக்காதீர்கள். ஆண்கள் பேச வேண்டும், அவர்கள் மனநிலையில் குணமடைய வேண்டும். ஆனால் பிரச்சனை இதுதான். பல ஆண்கள் தங்கள் எல்லா உணர்ச்சி பூர்வமான சுமைகளையும் தங்கள் துணையின் மீது சுமத்துகிறார்கள். அவள் காதலியாகவும் தீர்வாளராகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது உறவில் ஒரு சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும். அது உறவில் பிரச்சனைகளை அதிகரிக்கும். காலப்போக்கில் அது ஈர்ப்பை கொன்றுவிடும். புத்திசாலியான ஆண்கள் தங்கள் உணர்ச்சிகளை பொறுப்பாக கையாள்வார்கள். அவர்கள் டயரி எழுதுவார்கள், மனதை ஒருங்குபடுத்துவார்கள், அல்லது வழிகாட்டிகளிடமிருந்தோ நிபுணர்களிடமிருந்தோ ஆலோசனை பெறுவார்கள். அவர்கள் தங்கள் துணையுடன் விஷயங்களை திறந்து பேசுவார்கள், ஆனால் எல்லாவற்றையும் சரி செய்ய அவளை மட்டுமே நம்பி இருக்க மாட்டார்கள். 10. வெளியேற ஒருபோதும் பயப்படாதீர்கள். கடைசியான மற்றும் மிகவும் முக்கியமான கொள்கை. வெளியேற ஒருபோதும் பயப்படாதீர்கள். வெளியேற முடியாத ஒரு ஆணால் பேரம் பேசவோ, எல்லைகளை அமைக்கவோ அல்லது மரியாதையை பெறவோ முடியாது. வெளியேறுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அன்பு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. மாறாக மோசமான நடத்தையை சகித்துக் கொள்ள தயாரில்லாத அளவுக்கு உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று நீங்கள் நிரூபிக்கிறீர்கள்.
நீங்கள் பயத்தின், பரிதாபத்தின் அல்லது இல்லாமையின் சங்கிலியில் பிணைக்கப்படவில்லை என்று நீங்கள் நிரூபிக்கிறீர்கள். இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால், நீங்கள் வெளியேற போதிய வலிமை உடையவர் என்பதை ஒரு பெண் புரிந்து கொண்டால் அவள் உங்களை சோதிக்க வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் வலிமை இருக்கும் இடத்தில்தான் மரியாதை வளரும். ஆக இதோ உங்களுக்கான 10 விஷயங்கள். புத்திசாலியான ஆண்கள் ஒரு பெண்ணுக்காக ஒருபோதும் செய்யக்கூடாத 10 விஷயங்கள். ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது பெண் விரோதமாகவோ அல்லது சுயநலமாகவோ சிந்திக்கச் சொல்வதில்லை. இது சமநிலையை பற்றியது. உங்கள் ஆன்மாவையும் லட்சியத்தையும் ஆண்மையையும் பாதுகாப்பதை பற்றியது. ஏனென்றால் இந்த தவறுகளை தவிர்க்க அளவுக்கு நீங்கள் உங்களை மதிக்கும் போது நீங்கள் உண்மையில் ஒரு சிறந்த துணையாக மாறுவீர்கள். மிகவும் வலிமையான, ஆரோக்கியமான, நிலைப்பாடான ஒரு துணையாக. இனி கடைசி கேள்வி உங்களுக்காக. இந்த 10 தவறுகளில் எதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக இருங்கள். உங்கள் பதிலை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்